கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் யாரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்? இந்த ஒரு சிந்தனையின் தலைப்பு என்னை சிந்திக்க வைத்தது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால், வாட் இஸ் காட் லுக்கிங் ஃபார்? அவர் யாரை தேடுகிறார்? யாரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை நாம் பிரியப்படுத்த, மனிதர்களை நம் பக்கம் இழுக்கும்படியாக பல காரியங்களை நாம் வாழ்விலே செய்வது உண்டு, சாதிப்பது உண்டு. ஆனால் சிலரை நம்மால் தம் பக்கமாக நாம் இழுக்க முடியும், பலரை நம்மால் கவர முடியாது. இதை பலர் என்னிடத்திலே பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை கவர விரும்புவது எப்படி? ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்வது எப்படி? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் நம்முடைய ஜீவியத்தை நடத்துவது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழும்புகிறது. உண்மையாகவே ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக மாறும்போது ஆண்டவர் விரும்புகிற அடியார்களாக நாம் வாழக்கூடிய ஒரு கிருபையை பெறுகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனமே அவனை பற்றி சொல்கிறது. A man after God's own heart என்று சொல்லலாம். அருமையானவர்களே, தாவீது அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அல்லது இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு சிறந்த ராஜா, இரண்டாவது ராஜாவாக அவன் அழைக்கப்பட்டான். முதல் ராஜா சவுல் ராஜா, பிற்பாடு தாவீது ராஜாவாக அரசாண்டான். தாவீது யார்? ஈசாயினுடைய கடைசி மகன். சொல்ல வேண்டுமென்றால் அவன் மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அவனுடைய வாழ்க்கையிலே ராட்சதனான கோலியாத்தை கொன்றவன். அதே சமயத்தில் அநேக பாடல்களை பாடினவன், சங்கீதங்களை பாடியவன், பெரிய கிரேட்டஸ்ட் கிங் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலே அந்த தாவீதை குறித்து 66 அதிகாரங்களிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டிலே 57 ரெஃபரன்சஸ், அதாவது 57 இடங்களிலே அவனை குறித்து கோடிட்டு வசனங்கள் காணப்படுகின்றன. தாவீது ஒரு சிறந்தவன். அவன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டு, வீழ்ச்சிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, மனிதர்களுக்கு தப்பி ஓடியது உண்டு. ராஜாவாகிய சவுலுக்கும் தப்பி, அப்சலோமுக்கு தப்பி ஓடின நிலைப்பாடு உண்டு. அவன் வாழ்க்கையில கரைப்பட்ட சில பகுதிகள் உண்டு. அவனுடைய குடும்பத்திலே குழப்பங்கள் உண்டு, கலகம் பண்ணுகிற பிள்ளைகள் உண்டு. இப்படிப்பட்ட பல ஒரு நிலை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் தாவீதின் வாழ்க்கை. ஆனால் தாவீதை ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். என்ன ஆச்சரியமா இருக்கிறது! ஆண்டவர் ஒன்றை சொல்வார், ஆனால் அது மிக சரியாகவும் அது நியாயமாகவும் காணப்படும். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேத வசனத்திலே சவுல் விழுந்து போனான். அவனை குறித்து சாமுவேல் அழுது கொண்டிருக்கிறார். அப்போதுதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லேமனாகிய ஈசாயினிடத்திலே உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் ஒரு மனிதனை ராஜாவாக்க தெரிந்து கொண்டார். அவனை அவர் தேடுகிறார். அந்த மனிதன் இருக்கிற இடம் ஈசாயின் குடும்பம், ஈசாயின் குமாரரில் ஒருவன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இஸ்ரவேலுக்கு பல காலங்களில் ராஜாக்கள் இல்லை. அந்த ராஜாக்கள் இல்லாத காலத்திலே மனிதர்கள் ராஜாக்களை கேட்டார்கள். ஆண்டவருக்கு பிடித்தமில்லை, அவனுடைய பிடிவாதத்தினாலே ராஜாவை கொடுத்தார். முதல் ராஜாவாக அங்கே சவுல் ராஜா அபிஷேகிக்கப்பட்டான். ஆனால் சவுல் ராஜா ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கவில்லை.
ஆகவே சவுல் இருக்கும் பொழுதே கர்த்தர் இன்னொரு அருமையான மனிதனை தேடுகிறார். அருமையானவர்களே, 2 16 அதிகாரம் 9 பாருங்கள். அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 53 சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். அதே சமயத்தில் நீதிமொழி 20 அதிகாரம் 6 நீதிமொழி 28 20 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் யாரை தேடுகிறார்? உண்மை உள்ள மனிதனை தேடுகிறார். God is looking for faithful people என்று சொல்லலாம். அவர் யாரை தேடுகிறார்? உண்மை உள்ள மனிதர்களை தேடுகிறார். அருமையானவர்களே, உண்மை உள்ள அந்த மனிதன் என்கிற அந்த தன்மைக்கு நான் விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஃபெய்த்ஃபுல் அல்லது உண்மை உள்ள அந்த நிலையினுடைய விளக்கம் என்ன? 4 விளக்கங்களை சொல்கிறேன். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இருதயத்திலே சார்ந்து கொண்ட மனப்பான்மை அவனுக்கு இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். 1 சாமுவேல் புஸ்தகம் 15 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 15 அதிகாரம். இந்த 15 அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மிகவும் தெளிவாய் சொல்கிறார். அமேலிக்கேயரோடு போரிட்டு ராஜாக்கள் எல்லாரையும் கொன்றுவிடு என்று சொன்னார். ஆனால் இந்த சவுல் ராஜா கொல்லவில்லை, ராஜாவை தப்ப வைத்தார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவருக்கு தன் இருதயத்திலே அவரை சார்ந்து கொள்ளவில்லை சவுல் ராஜா. ஆனால் தாவீது என்ன செய்தான்? ஆண்டவரை சார்ந்து கொண்டார். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்திலே 62 சங்கீதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதிலே 6, 8 6 7, 8 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 62 அதிகாரம் 6, 7, 8. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பு என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் காண முடிகிறது. சவுலுடைய மனதையும் தாவீதின் மனதையும் ஒப்பிட்டு பாருங்கள். சவுலுடைய மனப்பான்மையும் தாவீதின் மனப்பான்மையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். 2 பேருடைய அந்த இருதயமானது வேறுபட்டு இருக்கிறது. சவுல் ராஜா தன்னுடைய இருதயத்தை அவன் சார்ந்து கொண்டான். ஆனால் சங்கீதக்காரன் ஆண்டவரை சார்ந்து கொண்டான். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே யாரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையிலே a heart of dependence on God என்று சொல்லலாம். தேவனை இருதயத்திலே சார்ந்து கொள்கிற மனப்பான்மைதான் உண்மை உள்ள அந்த நிலைக்கு நல்ல விளக்கமாகும். அதாவது ஃபெய்த்ஃபுல் என்கிற அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ள தன்மைக்கு விளக்கம் என்ன? ஆண்டவரை இருதயத்திலே சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல மனிதர்கள் வெளிப்படையாக ஆண்டவரை சார்ந்து கொண்டது போல வாழ்கிறார்கள், நடிக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஆண்டவரை சார்ந்து கொள்வதில்லை. அவர்கள் எங்கேயோ தூரம் போய் விடுகிறார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சார்ந்து வந்தார். இரண்டாவதாக அந்த உண்மை உள்ள தன்மைக்கு இன்னொரு விளக்க சொல்கிறேன். சங்கீதக்காரனுக்கு a heart of obedience to God என்று சொல்லலாம். அதாவது ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு பரிபூரணமாய் கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். சங்கீதம் 40 சங்கீதம் 8வது வாக்கியம், சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 11, சங்கீதம் 86 சங்கீதம் 11, 12 இந்த வாக்கியங்களை வாசித்தால் சங்கீதக்காரன் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். 86 சங்கீதத்திலே நான் உங்களுக்காக 11, 12 வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே சங்கீதத்திலே, அந்த சங்கீத புஸ்தகத்திலே 119 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 119ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 11வது வாக்கியத்தை பாருங்கள். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்றார். முதலாவதாக சங்கீதக்காரன் உண்மை உள்ளவன். காரணம் என்ன? அவன் இருதயத்திலே ஆண்டவரை சார்ந்திருந்தான். ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவனாக இருந்தான். மூன்றாவதாக சங்கீதக்காரன் உண்மை உள்ளவன் என்பதற்கு 3வது விளக்கத்தை சொல்கிறேன். a heart of a servant என்று சொல்லலாம். ஆண்டவர் அவனை பார்த்து தமிழ் வேதாமத்திலே 89:20 என் தாசன் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே அந்த தாசன் வார்த்தைக்கு பதில் சர்வன் என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையான சங்கீதக்காரனை குறித்து ஆண்டவருடைய கணிப்பு என்ன? இருதயத்திலே ஆண்டவரை சார்ந்து கொண்டவன், ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த மனது உடையவன். மூன்றாவதாக அவன் அருமையாக அவன் ஒரு பணியாளனாக, ஒரு வேலைக்காரனாக, ஒரு சர்வெண்டாக பணி செய்தான். ஆண்டவர் எதை சொல்வாரோ அதை செய்வதற்கு அவன் கீழ்ப்படுதல் இருதயம் உள்ளவனாக இருந்தான். எஜமானை கனம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். ஆகவே எஜமான் என்ன சொல்கிறாரோ அவர் இருதயத்துக்கு ஏற்றவராக அவன் வாழ்ந்தான். அருமையானே, இந்த வேலைக்காரன் சர்வன் என்கிற அந்த வார்த்தை அல்லது தாசன் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? அவன் தாழ்மையானவன் என்கிற பொருள், அவன் கீழ்ப்படுதல் நிறைந்தவன் என்கிற ஒரு பொருளாகும். நானும் நீங்கள் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்றால் இருதயத்திலே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு இருதயத்திலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வேலைக்காரன் அல்லது பணியாளியினுடைய இருதயத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மார்க் 9:35 சொல்லியிருக்கிறார், ஒருவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் சேவகனாக இருக்க வேண்டும். அவன் முதல்வனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் கடையானவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் போதனையாகும். 4வதாக தாவீது உண்மை உள்ளவனாக இருந்தானே, அதற்குரிய விளக்கத்தை 4 சொல்லுகிறேன். a heart of integrity என்பது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்திலே புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் அதில் 78ஆம் சங்கீதத்தை நாம் புரட்டுங்கள். அந்த 78ஆம் சங்கீதத்திலே நீங்கள் சங்கீதத்தில் 78ஆம் சங்கீதத்திலே 70 72 வாக்கியங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். இதில் ஒரு வார்த்தை வருகிறது, உண்மையின்படியே. ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள். இன்டெகிரிட்டி என்றால் என்ன? மாரல் சவுண்ட்னஸ் என்று சொல்லலாம். அதாவது ஒழுக்கத்திலே சிறந்த ஒரு நிலைப்பாடு. அது நேர்மை, ஹானஸ்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். நம்முடைய ஒழுக்கத்திலே அது உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லலாம். அதாவது அப்ரைட்னஸ் ஆஃப் அவர் கேரக்டர் என்று கூட ஒரு பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள் உண்டு, அது இன்டெகிரிட்டிக்கு பொருள் என்ன? கம்ப்ளீட்னஸ், அது பூரணத்தை குறிக்கிறது. அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய உண்மையின்படி ஜனங்களை நியாயம் விசாரித்தார். இதனால் தான் ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை தெரிந்து கொண்டார். யாரை கர்த்தர் தேடுகிறார் என்றார்? உண்மை உள்ளவனை தேடுகிறார். உண்மை உள்ள தன்மையின் விளக்கம் என்ன? ஆண்டவரை இருதயத்தில் சார்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக ஆண்டவருக்கு பணியாளனை, ஒரு வேலைக்காரனை போல மாற வேண்டும். 4வதாக ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் உண்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த குணங்களோடு இருந்தார்.
அவர் ஒரு வேலைக்காரனாக, அடிமையாக, அவர் உண்மை உள்ளவராக, அவர் நித்தியமாக நித்திய பிதாவுக்கு உண்மை உள்ளவராக அவர் வாழ்ந்ததினாலே பிதாவின் வலவாசத்தில் காணப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் யாரை தேடுகிறார்? உண்மை உள்ளவர்களை. நானும் நீங்கள் உண்மை உள்ளவர்களா, உண்மை அற்றவர்களா என்பதை மறுமதிப்பீடு செய்து அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். எங்கள் வாழ்க்கையிலே சங்கீதக்காரனை போல அந்த உண்மை தன்மையை எங்களுக்கு தாரும். நாங்கள் நீர் தேடுகிற அடியார்களாக வாழ எங்களுக்கு பாக்கியம் கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.